அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பெயர்ச்சியாகி உச்சமடைய இருக்கிறார். மேலும் குருவுடன் சேர்ந்தும் சஞ்சரிக்க இருக்கின்றார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்கின்ற காலம்தான் சித்திரை மாதம் ஆகும். மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும் பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புதாதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே விருச்சிக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் பல வகைகளிலுமே சாதகமாக இருக்கின்றது. செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதையும் உயரும், சொத்து வாங்கும் யோகமும் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 6வது வீடான நோய் கடன் மற்றும் வழக்கஸ்தனத்திலும், 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தனத்தில் மற்றும் 4வது வீடான சுகஸ்தனத்திலும் சஞ்சரிக்கின்றன. விருச்சிக ராசிக்கு சித்திரை மாதத்தில் இருக்கின்ற கிரகங்களின் சஞ்சாரம் பல வகைகளிலுமே சாதகமாக இருக்கின்றன. செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதையும் உயரும், சொத்து வாங்கும் யோகமும் கிடைக்கும். 12 ராசிகளிலேயே சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான மற்றும் யோகமான மாதமாக அமையும் என்று கூறும் அளவுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கின்றன. சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மேம்படும், தொழிலில் புதிய உயரத்தையும் எட்டுவீர்கள். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக இருக்கும். வெளிநாடு மற்றும் வெளிமாநிலம் சென்று வேலை பார்ப்பதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியான பாதை நோக்கி செல்லும். கடந்த சில காலமாக இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் மற்றும் தாமதங்கள் முழுவதுமாக விலகி நினைத்ததெல்லாம் எளிதாக நிறைவேறும். எதிர்பார்த்ததை விட லாபம் வளர்ச்சி அதிகரிக்கும். சுக்கிரன் பயிற்சியால் ஆடை ஆபரண சேர்க்கை, பொருளாதார மேம்பாடு, திடீர் பணவரவு என்று பணம், பொருள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுகூலம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. குழந்தைகள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம். புதிய பதவி, உயர் பதவி பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போவது வருத்தத்தை உண்டாக்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி அதிர்ஷ்டமான பயிற்சியாக நடக்க இருக்கிறது. தொழிலில் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து அனைவருமே வியந்தும் போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனாலும் குரு பகவான் பலத்தால் சமாளித்து வருவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர், வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு உறவினர்களுக்கு இடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும்.
தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எல்லா விதத்திலும் நன்மையை தரும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். காரிய வெற்றி ஏற்படும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. எதிர்ப்புகளும் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். சக ஊழியர்களின் ஆதரவால் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய எண்ணங்களும் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கலாம். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் ஏற்படலாம். உறவினர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் பயணங்களின் பொழுதும் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. இல்லற சண்டைகள் ஏற்படலாம். எச்சரிக்கை அவசியம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள். எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து கூடும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். கல்வியில் தேர்ச்சி பெறவும் அதிகமான மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் உதவிகளும் கிடைக்கும். கல்வியில் ஒரு சில தடைகள் ஏற்படலாம். சோம்பேறித்தனத்தை விடுவது நன்மையை கொடுக்கும். பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஒரு வருடமாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் நிலையில் மே 1 முதல் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தை இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பட போகிறது. இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்தும் கௌரவமும் உண்டாக போகிறது. பொருளாதார சங்கடங்களில் இருந்து விடுபட போகிறீர்கள். புதிய வேலைவாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம், புதிய சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் உங்களுக்கு நனவாக போகிறது. கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருமானத்தை அதிகரித்திட இருக்கிறார். எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கிறது. வெளிநாட்டு முயற்சிகள், கூட்டு தொழில் யாவற்றிலும் இனி வெற்றி என்றே சொல்லலாம். வருமானம் பல வகைகளிலுமே வர ஆரம்பிக்கும். சங்கடங்கள் விலகும். உடலில் இருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். பெண்களுக்கு உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சிகளும் வெற்றியாகும். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகமான மாதமாக இருக்க போகிறது. நட்சத்திரநாதன் சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவருடைய 10ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு இருப்பதால் உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை நீங்கள் அடைந்து வந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் 6இல் உச்சம் பெறுவதால் நெருக்கடிகள் விலகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழிலில் உண்டான தடைகள் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். புதிய பதவி, புதிய பொறுப்பு வந்து சேரும். கடந்த கால சங்கடங்களுக்கு முடிவு ஏற்படும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு இது யோகமான மாதமாக இருக்கும். உடல் நிலையும் மனநிலையும் சீராகும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள். புதிதாக இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது என விருப்பங்களும் பூர்த்தியாகும். மாணவர்களின் கனவும் நனவாகும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களையும் காண்பீர்கள். இதுவரையில் நீங்கள் அடைந்த சங்கடம் அனைத்தும் தீரும். லாபஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன் என இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியனும் கேதுவும் நன்மைகளை வழங்கிட உள்ள நிலையில் மே 1 முதல் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற நிலையின்படி இனி உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் விலகும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். வருமானம் உயரும். ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும்.
தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்களும் தீரும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாதத்தின் பிற்பகுதியில் நட்சத்திரநாதன் புதனின் சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுவீர்கள். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். பெண்கள் நினைத்ததை செயல்படுத்த முடியும். மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வது நல்லது. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.